ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் தருணம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையில மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்க. அந்த ஒரு செய்திக்காக மாத கணக்கில் காத்திருந்த பெற்றோர்களின் கண்களை ஆனந்த கண்ணீர் வழியும் தருணம் தான் அது. ஒரு புதிய உயிரின் வருகையுடன் ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய கனவும் ஒரு புதிய எதிர்காலமும் பிறக்குது. அந்த குழந்தையின் முதல் அழுகை முதல் முதல் சிரிப்பு வரை ஒவ்வொரு தருணத்தையும் பெற்றோர் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வச்சு கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையின் பிறப்பை அரசு நேரடியாக அங்கீகரித்து அந்த குழந்தையின் வாழ்க்கையில முதல் நாளிலேயே ஒரு நினைவு சின்னத்தை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்படுமானா அது சாதாரண நலத்திட்டமாக இருக்க முடியாதுங்க. அது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியில அரசும் பங்கெடுக்கிறது என்ற செய்தியை மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு சமூக திட்டமாகவே பார்க்கப்படும். தேர்தல் காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த திட்டம் 2026 செப்டம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் 2026 ஜூன் 22 முதல், அதாவது ஜூன் 22 நேற்றில் இருந்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் பயனாளியாக கருதப்படுவார்கள் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இது வெறும் ஒரு தங்க மோதிர திட்டமா இல்லை அரசு மருத்துவமனைகள் மீதான மக்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு முயற்சியா, தாய் மற்றும் சேய் நலனில் தமிழ்நாடு ஏற்கனவே படைத்துள்ள சாதனைகளின் அடுத்த கட்டமா? இந்த திட்டத்தால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? வருஷம் அரசுக்கு எவ்வளவு செலவாகும்? உலகின் பிற நாடுகளிலும் இந்தியாவிற்கும் பிற மாநிலங்களிலும் இது போன்ற திட்டங்கள் இருக்குதா? ஒரு குழந்தையின் பிறப்பை மையமாக கொண்டு உருவாக்கப்படும் இந்த திட்டம் தமிழகத்தின் சமூக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் தேர்தல் வாக்குறுதிகள் பல நேரங்களில் மக்களுடைய கவனத்தை அதிகமாகவே ஈர்க்குங்க. ஆனால் சில வாக்குறுதிகள் தான் தேர்தலை தாண்டி சமூக விவாதமாக மாறிவிடுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகவே தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் பார்க்கப்படுதுங்க. இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 2026 செப்டம்பர் 15 முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு 2026 ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் பயனாளியாக கருதப்படுவார்கள் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா வெறும் தங்க மோதிர வழங்கும் திட்டமாக மட்டும் பார்க்க முடியாதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கும் சமூக, பொருளாதார, மருத்துவம் மற்றும் அரசியல் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையின் பிறப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வுனே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் இருக்குது, குழந்தை பராமரிப்பு செலவுகள் இருக்குது, ஊட்டச்சத்து செலவுகள் இருக்குது, தடுப்பூசி மற்றும் ஆரம்பகால வளர்ப்பு செலவுகள் போன்ற பல பொருளாதார பொறுப்புகளும் அந்த குடும்பத்தின் மீது விழுது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களில் குழந்தை பிறந்த உடனேயே பல்வேறு தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்குது. இத்தகைய நிலையில தான் அரசு நேரடியாக குழந்தையின் பிறப்பை அங்கீகரித்து ஒரு நினைவு பரிசு வழங்குவது அப்படிங்கிறது வெறும் பொருள் வழங்கும் செயல் மட்டும் இல்லைங்க, ஒரு சமூக அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் கடந்த பல வருஷங்களாக தாய் மற்றும் சேய் நலத்திட்டங்கள் முக்கிய இடம் பெற்றிருக்கு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகங்கள், இலவச பிரசவ வசதிகள், அரசு மருத்துவமனைகளில் மேம்பட்ட மகப்பேறு பிரிவுகள், பிறந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டங்கள், பிறப்பு பதிவு நடைமுறைகள் போன்ற பல திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு தாய் சேய் நலனில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக ஒன்றாக வளர்ந்திருக்கு. இந்த பின்னணியில் தங்க மோதிர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டா அது அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை மேலும் ஊக்குவிக்கும் அப்படின்னு ஒரு கருவியாக அமையலாம். ஏன்னா இன்னும் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இடையே தேர்வு செய்யும் போது பல குடும்பங்கள் குழப்பத்தில் இருக்காங்க. நான் அரசு மருத்துவமனை சூஸ் பண்ணலாமா இல்லை பக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அரசு மருத்துவமனைகள் மீது மக்களின் நம்பிக்கையை மேலும் உயர்த்துவதற்கான முயற்சியாகவும் இதை பார்க்கலாம்னே சொல்லலாம்.
ஸோ உலக அளவில் பல நாடுகளில் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு ஊக்கத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. சில நாடுகளில் நேரடி நிதியுதவி வழங்கப்படுது, சில நாடுகளில் குழந்தை பராமரிப்பு பொருட்கள் வழங்கப்படும் செய்யுது. இன்னும் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா வரி சலுகைகளும் வழங்கப்படுது. இந்தியாவின் பல மாநிலங்களிலும் பெண் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் வகையில் சேமிப்பு பத்திரங்கள், கல்வி உதவித்தொகைகள் அண்ட் ஆல்சோ நிதி முதலீடு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகப்படுத்துவது ஒரு தனித்துவமான முயற்சியாகவே பார்க்கப்படலாங்க. அந்த வகையில் தான் விஜய் அவர்கள் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் அரசாணை வெளியிட்டிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களின் குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைவாங்க. தமிழர் பாரம்பரியமான தாய்மாமன் சீர் மரபை பிரதிபலிக்கும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக வருஷம் 755.83 கோடி நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. ஜூன் 22, 2026 முதல் பிறக்கும் குழந்தைகள் இதில் பயன்பெறுவாங்க. செப்டம்பர் 15, 2026 அன்று இந்த திட்டம் முதல்வர் விஜயால தொடங்கி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்தவுடன் அரசால் வழங்கப்படும் தங்க மோதிரம் அப்படிங்கிறது அந்த குழந்தையின் பிறப்பு அரசு கவனத்தில் உள்ளது என்ற உணர்வை உருவாக்கலாங்க. பிறப்பு பதிவு, தடுப்பூசி, குழந்தை நல கண்காணிப்பு போன்ற செயல்முறைகளில் பெற்றோர்கள் அதிக ஈடுபாடு காட்ட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் பிரசவ விகிதம் அதிகரித்தா தாய் மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்களை மேலும் குறைக்க உதவலாம். தமிழ்நாடு ஏற்கனவே தாய் மற்றும் குழந்தை நலத்தில் சிறந்த சாதனைகளை பெற்றுள்ள நிலையில் இந்த திட்டம் அந்த சாதனைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இருக்கலாம் அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தா ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டா இந்த திட்டத்திற்கான அரசு குறிப்பிடத்தக்க நிதியை ஒதுக்க வேண்டி இருக்கும். உதாரணமா ஆண்டுக்கு பல லட்சம் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்படும் தங்க மோதிரத்தின் எடை, தயாரிப்பு செலவு, விநியோக முறை, நிர்வாக செலவு ஆகியவை கணிசமாக நிதி தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த திட்டம் வெறும் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் நீண்ட கால நிதி திட்டமிடலை தேவைப்படுத்தும் ஒரு பெரிய சமூக முதலீடாக பார்க்க வேண்டும். ஸோ இது நிர்வாக அம்சங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் தகுதியானவர்கள், எந்த தேதி முதல் பிறந்த குழந்தைகள் பயனாளிகள், மோதிரம் வழங்கப்படும் நடைமுறை என்ன, பிறப்பு பதிவு கட்டாயமாக்கப்படுமா, அரசு மருத்துவமனைகளில் பிறந்ததை எவ்வாறு உறுதி செய்வார்கள், குழந்தை பிறந்தவுடன் வழங்கப்படுமா இல்லை பின்னர் வழங்கப்படுமா போன்ற பல கேள்விகளும் தெளிவான வழிகாட்டுதல் தேவைப்படும். ஸோ மேலும் திட்டம் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு டிஜிட்டல் பதிவு முறை, மருத்துவமனை அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாக கண்காணிப்பு போன்ற அம்சங்களும் முக்கியமானதாகவே இருக்குங்க. அரசியல் ரீதியாக பார்த்தா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஒரு வாக்குறுதி நடைமுறைக்கு வருவது என்பது எந்த அரசுக்கும் முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. குறிப்பா குழந்தைகள் மற்றும் பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டங்கள் பொதுமக்களிடையே அதிக கவனத்தை பெறுது. காரணம், இத்தகைய திட்டங்கள் நேரடியாக குடும்பங்களின் வாழ்க்கையவே தொடுதுங்க. ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்து அரசின் ஆதரவு தொடங்குகிறது என்ற செய்தியை இந்த திட்டம் வழங்கக்கூடும். இதனால தான் அரசு மற்றும் மக்களிடையேயான நம்பிக்கை உறவும் வலுப்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் அது வெறும் தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்வாக மட்டும் இருக்காதுங்க. அரசு மருத்துவமனைகளில் முக்கியத்துவத்தை உயர்த்தும், தாய் சேய் நலத்திட்டங்களை வலுப்படுத்தும், பிறப்பு பதிவை ஊக்குவிக்கும், குழந்தை நல கண்காணிப்பை மேலும் மேம்படுத்தும், சமூக அங்கீகாரத்தை உருவாக்கும் மற்றும் புதிய தலைமுறையினருக்கு அரசின் ஆதரவு பிறந்த நாளிலிருந்தே கிடைக்கிறது என்ற உணர்வை ஏற்படுத்தும் ஒரு விரிவான சமூக திட்டமாக மாறக்கூடும். ஸோ அதனால தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதாரண திட்டம் மட்டும் கிடையாது. அதன் நடைமுறை அம்சங்களும் நிதி ஏற்பாடுகளும் மற்றும் சமூக தாக்கங்களும் தமிழகம் முழுவதும் தீவிரமாக கவனிக்கப்படுது. ஒரு குழந்தையின் பிறப்பை கொண்டாடும் அரசு திட்டம் என்ற அடையாளத்தை தாண்டி தமிழகத்தின் எதிர்கால தலைமுறையுடன் அரசு உருவாக்கும் புதிய உறவின் தொடக்கமாக இந்த திட்டம் அமையுமா என்பதே தற்போது மக்கள் மத்தியில் அதிகமாக விவாதிக்கப்படும் கேள்வியாகவே இருக்கு. ஸோ நீங்கள் இந்த திட்டம் சூப்பரான திட்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த திட்டத்துக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் இப்போ கரண்ட்லி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க பிரசவத்திற்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போங்க. நிச்சயமாக அது சூப்பரான திட்டம். தாய்மாமன் திட்டம் கொடுத்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கிரேட் சல்யூட். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.